ஒரு பக்கம் அஷ்டமத்து சனி போட்டு புரட்டி எடுக்கிறாரு, இன்னொரு பக்கம் ராசிக்குள்ளேயே கேது வந்து உட்கார்ந்துக்கிட்டு நிம்மதியாக சாப்பிட விட மாட்டேங்கிறாரு, தூங்க விட மாட்டேங்கிறாரு. நாம் எதையாவது பேச வந்தோம்னா எல்லாருமே அதை தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. எனக்கு என்னவோ தலக்கணம் அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு இந்த தலக்கணமே கிடையாது, நான் வந்து சாதாரணமாக தான் இருக்கிறேன். இப்படியெல்லாம் ஒரு சூழ்நிலை இருந்துன்னு இருக்குதே, இதுலேருந்து ஏதாவது தப்பிக்கிறதுக்கு வழி இருக்குதான்னு நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கும் பொழுது அழகாக உங்களுடைய யோகாதிபதி ஆகிய குரு பகவான் 11ஆம் இடத்துல வந்து உட்கார்ந்துட்டாருங்க. இவர் லாபஸ்தானத்தில் வந்து உட்கார்ந்துட்டதுனால அஷ்டமத்து சனியால் ஏற்படக்கூடிய ஆட்டம் பாட்டமெல்லாம் கொஞ்சம் குறைய ஆரம்பிக்குங்க. அதே மாதிரி ராசிக்குள்ளார உட்கார்ந்துருக்கிற கேதுவால் ஏற்படக்கூடிய கோபதாபங்கள், இழப்பு, ஏமாற்றங்கள் அதெல்லாமே குறைய ஆரம்பிக்குங்க. இந்த குரு பெயர்ச்சி சிம்மராசிக்காரர்களாகிய உங்களுக்கு ஒரு வரப்பிரசாதமாக அமையுதுங்க. ஏதோ முன் ஜென்மத்தில் நீங்கள் செய்த புண்ணியத்தால் குருவருளும் திருவருளும் இப்போ உங்களுக்கு கூடி வந்திருக்குங்க. லாபஸ்தானத்தில் குரு பகவான் உட்கார்ந்துட்டாரு. அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றி உண்டு, லாபம் உண்டு. பெரிய மனிதர்களுடைய நட்பெல்லாமே உங்களுக்கு கிடைக்குங்க. மூத்த சகோதர வகையில் சில உதவிகள் எல்லாமே உங்களுக்கு வருங்க. அதே மாதிரி ஒரு சிலருக்கு வந்து ஷேர் மார்க்கெட் மூலமாக பணம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. எப்போவோ வாங்கி போட்ட இடம் இப்போ அது பக்கமாக ஏதோ ஹைவேஸில் ரோடு எக்ஸ்டென்ஷன் ஆகுதான், ஆனால் நல்ல விலைக்கு போகும் அப்படின்னு வாங்கி போட்ட இடம் பெரிய விலைக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. புது சொத்து பத்துக்கள் வாங்கிறதுக்கான சூழ்நிலைகளும் இருக்குதுங்க. குரு பகவான் வலுத்து உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால பிள்ளைகளால் சந்தோஷம் உண்டு. மகளுக்கு தள்ளி போன திருமணம் கோலாகலமாக நல்ல விதத்தில் நடக்குங்க. அதே மாதிரி மகனுக்கு இருந்து வந்த கவலைகள் எல்லாமே விலகும். மகனுக்கும் நல்ல நிறுவனத்தில் வேலை கிடைச்சி அவரும் லைஃப்பில் செட்டில் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. அதே மாதிரி குரு பகவான் 11ஆம் இடத்துல வந்து உட்கார்ந்ததுனால எங்கே போனாலும் உங்களுக்கு வெற்றி உண்டுங்க. அது மட்டும் இல்லை, விலை உயர்ந்த தங்க நகைகள், வீட்டு மனைகள் இதெல்லாம் நீங்கள் வாங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. குரு பகவானுடைய பார்வை 3ஆம் இடத்துல படுறதுனால இளைய சகோதர வகையிலையும் உதவி உண்டு. தைரியமான முடிவுகளும் எடுப்பீங்க. அதே மாதிரி குரு பகவானுடைய பார்வை 5ஆம் இடத்துல படுறதுனால பூர்வீகத்தில் வீடு கட்டுவீங்க அல்லது பூர்வீக சொத்து கைக்கு வருங்க. அதே போல் அதாவது நெருங்கிய உறவினர்கள், நண்பர்கள்லாம் ஆதரவாக இருப்பாங்க. குரு பகவானுடைய பார்வை 7ஆவது வீட்டில் படுறதுனால கணவன் மனைவிக்குள்ளார நெருக்கம் அதிகரிக்கும். எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றியும் சந்தோஷம் வந்து சேருங்க. வியாபாரத்தில் இது வரைக்கும் நீங்கள் ரொம்ப ஏமாந்தீங்க. நல்லவங்க மாதிரி சிலர்லாம் வந்து உங்கள்கிட்ட பார்ட்னர்ஷிப்பில் சேர்ந்து கடைசியில் உங்கள் உழைப்பையும் உங்கள் பிழைப்பையும் அள்ளிட்டு போனாங்க. இனிமேல் யார்கிட்டையும் நீங்கள் ஏமாற மாட்டீங்க. வியாபாரம் இனிமேல் நல்லாயிருக்கும். புது வாடிக்கையாளர்கள் வருவாங்க, புது பங்குதாரர்கள் வந்து சேருவாங்க. முடிஞ்ச வரைக்கும் பங்குதாரர்கள் இல்லாமல் செய்ய பாருங்கள். ஏற்றுமதி இறக்குமதி வகையிலாலும் லாபம் இருக்குதுங்க. உத்தியோகத்தில் வந்து நீங்கள் எவ்வளவோ அசிங்கப்பட்டீங்க இது வரைக்கும். எத்தனையோ இடங்களில் வந்து உங்களுக்கு ஒன்றும் தெரியாது, ஒன்றும் புரியாது அப்படின்லாம் சொல்லி உங்களை வந்து மட்டம் தட்டினாங்க. ஆனால் இனிமேல் வந்து உங்களால் முடியாததுன்னு எதுவுமே இருக்காது. எல்லாத்தையும் நீங்கள் நல்ல விதத்தில் செய்து முடிப்பீங்க. செல்வாக்கும் உங்களுக்கு அடுத்தடுத்து அதிகரிக்கும். சிலருக்கு புது வேலை அமையறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. அதே மாதிரி குரு பகவான் நடுவில் வந்து 11ஆம் இடத்தை விட்டு விலகி 12ஆவது வீட்டுக்கு போகிறார். அதாவது அக்டோபர் 18ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் 5ஆம் தேதி வரைக்கும் போகிறாரு. அந்த நேரத்தில் திடீர் பயணங்கள், அதே மாதிரி வீடு கட்டுற சுப செலவுகள் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குங்க. எப்படி பார்த்தாலும் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். உங்களை கீழே வீழ்த்திடலாம், உங்களை தள்ளிடலாம் அப்படின்னு நினச்சவங்களுக்கு நீங்கள் பதிலடி தருவீங்க. என்ன யாராலும் எதுவும் செய்ய முடியாது அப்படின்னு தைரியமாகவும் இருப்பீங்க. இந்த குரு பயிற்சியால் உங்களுக்கு மேலே மேலே நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு சென்னையில் திருவலிதாயம், அதாவது பாடி என்கிற திருவலிதாயத்திலே அருள்பாலித்து கொண்டிருக்கக்கூடிய சிவபெருமானுடைய ஆலயத்தில் இருக்கக்கூடிய வியாக்கியான தட்சிணாமூர்த்தி அவரை போய் நீங்கள் தரிசனம் பண்ணுங்கள். ஏதாவது ஒரு வியாழக்கிழமையில் அவரை தரிசனம் பண்ணுங்க. நெய் தீபம் எல்லாம் ஏற்றுங்க. அதே போல் தேங்காய் தானமாக கொடுங்க. இந்த குரு பெயர்ச்சியால் மேலே மேலே நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. நெஞ்சிற்கினியவர்களே, சுக்கிர வாரமாகிய இன்றைய நாள் உங்களுக்கு
பிறந்தவர்களுக்கு அனைத்து சௌபாக்கியங்களையும் நல்லித்தரும் அதிர்ஷ்டகரமான நாளாக அமையட்டும். மீண்டும் சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம்.